ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் க்ளோ அண்ட் க்ரோ வித் ஆதி. ஸோ இந்த ஹெல்தி பிளேட்டில் இருக்க இந்த மொச்சப்பயிர் குழம்பு தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஓவர் நைட் பயிர் வந்து 200 கிராம் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். காலைல அதுக்கு தேவையான தேங்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், சீரகம் எல்லாமே போட்டுட்டேன். ஸோ இது கூட வத்தலும் மல்லித்தூள் எண்ணெயில் வதக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படின்னா தான் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அந்த மல்லித்தூள் வத்தத்தூள் இருக்கிற ராஸ்மல் வந்து நல்லா போயிடும். ஸோ அதனால நமக்கு குழம்போடு ஆட் பண்ணும்போது நல்லாவே இருக்கும் ஃப்ளேவர் பார்க்க. ஸோ பயிரை அவிச்சு அதை இருத்து வச்சுக்கிட்டு அந்த தண்ணியில தான் நம்ம வந்து புளியை வந்து ஊற போட போகிறோம். அந்த புளி தண்ணி தான் நம்மளை ஊற்றும் போது அந்த தண்ணியும் நமக்கு ஹெல்த்தியாக கிடச்சிக்கிடும், நமக்கு வேஸ்ட்டும் ஆகாது. ஸோ அதனால் நான் அப்படி எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி பழம், கத்திரிக்காய் இது எல்லாமே அது கூட போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். பேனில் வந்து எண்ணெய் போட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட வந்து கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ஆட் பண்ணாதான் அந்த புளிக்குழம்பு ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு பிஞ்ச் ஆஃப் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. சைட் பை சைட் வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்கிட்டு இந்த புளி நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியில் அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. காய் கொஞ்சம் வேகணும்ல, அதனால் 15 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் வந்து மசாலா தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரணும், பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதி வரணும். தேவையான அளவு உப்பு இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு வந்து உரப்பு உப்பு எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பயிறு சேர்க்கறதுக்கு முன்னால் இதை போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க, ஏன்னா பயிறு போடும்போது தண்ணி கொஞ்சம் எடுக்கும், குழம்பு இல்லைனா கட்டி ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குறைஞ்சது. இப்போ நான் 100 பயிர் 200 பயிர் நம்ம எடுக்கிறோன்னா அதில் 1/2 லிட்டர் தண்ணிக்கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நான் தேங்காய் நம்ம சேர்க்கறதுனால பயிறு சேர்க்கறனால கொஞ்சம் கட்டி விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி வச்சுருக்க பயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பயிர் குழம்பு வந்து ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். அக்கேஷனல் நம்ம வந்து ரைஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி பயிர் குழம்பு எடுக்கும்போது நமக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். நமக்கு வெயிட் லாஸ்க்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான குழம்பும் கூட. ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ் நீங்கள் ரெகுலராக என்னோட சேனலில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போனா நம்ம போடுற வெயிட் லாஸ் டிப்ஸ்லேருந்து டீடாக்ஸ், ஸ்மூதி எல்லாமே உங்கள் இதுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். ஸோ நான் போடுற ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதில் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் என்னோட கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.